அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து மே 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொதுவான பலன்கள் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய விசேஷமான நாட்கள் என்னென்னங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அப்படி பார்க்குற போது ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதியை நமக்கெல்லாம் தெரியும். ஸோ அந்த அட்சய திருதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்றைக்கு ஸ்ரீ பலராமருடைய ஜெயந்தி. அதுதான் அன்றைக்கி ரொம்ப முக்கியம். பகுலாதேவியுடைய ஜெயந்தி, ராஜா மாதாங்கியுடைய ஜெயந்தி, இத்தனை தெய்வங்களுடைய ஜெயந்தி. அது மட்டுமல்ல, இந்த அட்சய திருதி அன்னைக்கு ஏகப்பட்ட விசேஷமான நாட்கள் இருக்குது. அன்றைக்கு இறை வழிபாட்டை அதிகப்படுத்துகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எல்லா நாள்லேயும் திருதியை இருந்தால் கூட அட்சய திருதி அன்றைக்கி விசேஷமான நாளாக தான். ஆகையினால் ஏப்ரல் 30 விசேஷமான நாள். அடுத்து மே 1ஆம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி. எப்பயுமே மாத சதுர்த்தி விநாயகருடைய வழிபாடு அன்றைக்கி வியாழக்கிழமை ரொம்ப முக்கியம். அடுத்து மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸ்ரீ பகவான் சங்கரருடைய ஜெயந்தி, ஆதிசங்கர பகவத் பாதருடைய ஜெயந்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜெயந்தி. ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தி அன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஆக சைவமும் வைணவமும் கலந்த அந்த மகா பெரிய மகான்கள் உருவாகி அந்த நாளில் ரொம்ப விசேஷம். அவங்களுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு தனிய நாள். தனிய நாள்னாலே சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள்னு அர்த்தம். அன்றைக்கு நாள் சுமாராக தான் இருக்குது. அடுத்தபடியாக மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அக்னி நட்சத்திரம் அன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. அதுலேருந்து 21 நாட்கள் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக இதுதான் இந்த வாரத்துடைய முக்கியமான விசேஷமான நாட்கள். இனி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள். மேசராசியில் வழக்கம் போல் சூரியன், ரிஷபராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, 12ஆம் இடத்துல மீன ராசியில் சுக்கிரன், புதன், ராகு, சனி கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வாரம் உங்கள் கையில் பணம் தனம் இருக்குது. அந்த பணம் தனம் இருக்கிறத வச்சு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஏதாவது சொந்தமாக லேண்டு வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, கட்டுற வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இல்லைன்னா நீங்கள் உருவாக்குங்க. வழக்கம் போல் உங்களுடைய 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் அதற்கு தந்த செலவுகளை உருவாக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமும் இருக்குது. அந்த செலவை நம்ம முதலீடாக பண்ணும் பொழுது தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், செலவினங்கள், வைத்திய செலவுகள் குறையும். அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இல்லை, நீங்கள் யாரும் சும்மா இல்லை. ஆனாலும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை என்பது இந்த வாரமும் தொடர்கிறது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ரசித்து நீங்கள் பாருங்கள். உங்கள் வேலையை நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். வேறு யாருடைய சப்போர்ட்டையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய கலீக்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் நீங்களே இண்டிவிஜுவலாக இருந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பை பாருங்கள். ஸோ பெருசாக எதையும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எதிர்பார்க்காதீங்க. எஃபர்ட் எடுத்து செஞ்சாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கிறதுல இந்த வாரமும் தடைகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. பாஸ்போர்ட், விசா அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். குறிப்பாக நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது தேருமா, கிடைக்குமா, எப்போ வரும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது.
இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது. பெருசாக லாபம் வர்ற மாதிரி தோற்றம், லாபம் இல்லை. ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள், பின்னாடி நல்லா ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாரமாக ஃபியூச்சரில் இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கணுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறதுல உங்களுடைய பிஸ்னஸில் மட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஜாபாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், பொறுமை, நிதானமாக இருங்க. எல்லாமே நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனம். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் துர்க்கையும் நீங்கள் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் தொடர்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால லைஃப்பில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். பண வசதி, பொருள் வசதி இருக்குது. கையில் பணம், மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங் நிறையா இருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதாவது நன்மையாக இருக்குமானா கண்டிப்பாக உண்டு. தைரியம் வந்துடும். உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் எதையும் ஒர்க் பண்ணால் அதுக்கு சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். அந்த பிளானிங் இந்த வாரமும் உங்களுக்கு நன்மையாக முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாகும். எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரமும் உங்களுக்கு இறையருள் உண்டு. தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. உறவுகளால் நற்பலன்கள் இருக்குது. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரமும் இருக்குது. ஆக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரமும் தொடரும். உங்களுக்கு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க, வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை, இன்சென்டிவையோ, போனஸையோ, அரியர்ஸோ எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. வேலையில் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலையில் என்னெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு உண்டு. ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இல்லை, கிடைக்கல, வரல அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் ஏற்றம், முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் மற்ற கிரகங்கள் இருக்கிறது. கௌரவம் கூடும். அது மட்டுமல்ல, பெரிய மனிதர்களுடைய உறவுகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அமையும். இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, கட்டின வீடு கட்டுறதுக்கு, வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, ஆக அசையும் அசையா சொத்துக்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்திலையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையெல்லாம் நம்பி ஒப்படைக்கிறீங்களோ அவர்கள் அந்த
நம்பிக்கைக்குரியவர்களாக உங்களுடைய காரியத்தில் இருப்பாங்க. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பயணங்கள் எதிர்பாராத விதமாக இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அல்லது நன்மைகள் இதுவும் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு, இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது, என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகாமல் இருக்குது, எப்போ விற்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பாராத விதமாக நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இறைவன் உங்களுக்கு துணையாக இருந்து அருள்கூரம் பெறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இந்த வாரமும் தொடருது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, நல்ல லாபம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க கோல்டு பாண்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளும் பிரமாதம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இருக்குது. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனை கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும், குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு இயற்கையாகவே தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, திருமணம் வேண்டான்றவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் தொடரும். நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேன், நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல பண்ணுறேன், நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, யூனிட் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியத்தை கொடுக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நேரடியான நீங்கள் டீலிங் பண்ண, எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் இல்லாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் நன்மையாக இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயே, ஜூம்லேயே, கரஸ்லேயே மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தேடுதல் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது, வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது லோனும் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. என்ன காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அமைவார்கள். அது மட்டும் இல்லை, வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரமும் தொடரும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் லாபம் சுமார். இந்த வாரம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது.
ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்பு, அல்லது ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க. சிவ தரிசனம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் வாங்கின நட்சத்திர சாரம் சுக்கிரன் 8ல் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் தெய்வ விலகி நிற்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ஆகையினால இந்த வாரத்தில் இறை அருளை கூட்டுங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. அதே 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இருக்குது. 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் இருக்குது, பட் லாபம் கைக்கு வரதெல்லாம் தடை இருக்குது. ஒருவேளை உங்களுடைய தொழிலில் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் யாராவது இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கலைங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். அதற்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உருவாகும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் இல்லாமல் இல்லை, ஐடியில் இல்லை, சும்மா இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் வேலை இருந்தால் கூட வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு பக்கம் வேலையில் நிறைய பிரச்சனைகள், பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் பெரிய லெவலில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு ஆதாயமாக இருக்கும். பணம் பொருள் களவு போக வேண்டிய காலகட்டங்கள், அல்லது கண்முன்னாடி பணம் பொருள் பறிபோவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உயர்கல்வியில் ஒரு சின்ன பிரேக் இருந்து நல்லா எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் பெனிஃபிட் இல்லை. இந்த வாரம் அப்பா அம்மா 2 பேருடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், ஒட்டுமொத்தமான குடும்ப நலன்களில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இது இந்த வாரம் முக்கியம். வருமானங்கள் இருக்கோ அதற்கு தகுந்த செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. அதெல்லாம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க. குறிப்பாக துர்க்கையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. அதுக்கு தகுந்த செலவுகள் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கும். பெருசாக லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, மீட்டருளாக போகும். இதுவரைக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு இல்லாதவங்க, திருமணம் மறுக்கப்பட்டவர்கள், திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்காதவர்களுக்கு இந்த வாரம் திருமணம் உண்டு. அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா நார்மலாக தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு வரைக்கும் 2 தடவை ட்ரை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இந்த வாரத்திலும் தொடருது. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் பண்ண வேண்டாம். லைஃப்பில் நீங்கள் ரொட்டீனாக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் தேவையில்லாத எல்லா விஷயத்திலையும் தலையிடாதீங்க. உங்களுக்கு இந்த வாரம் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு.
உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைனில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த பெரிய லெவலில் சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. அதுலேயும் கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் இந்த வாரம் சுமார். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் ஏதாவது யூக வணிகங்கள் அத்தனையிலுமே அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு வர்றதெல்லாம் நிறைய தடைகள். இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் உண்டு. அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் அசையா சொத்துக்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு அதில் எதுவும் பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வரும். இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து மதிப்பு கூடும். அது இல்லாமல் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்க வேண்டிய காலங்கள். ஸோ உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் விநாயகரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வெற்றி ரொம்ப பெரிய லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் ஆகும். அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், ஆனால் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் நன்மை ரெண்டுமே இந்த வாரம் இருக்குது. இதே தான் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வேலையில் ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய வேலையில் ரோல் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. முதல்ல வேலை இருக்கான்னா கண்டிப்பாக வேலை உண்டு. யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ, ரொம்ப பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நல்ல ரெக்கக்னைஸ் உங்களுக்கு இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கடன் கிடைக்கும். என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஒரு பக்கம் எதிரிகளால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. பெரிய லெவலில் எனக்கு கேஸ் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு இதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இதுவரைக்கும் திருமணத்துக்கான மறுக்கப்பட்டவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள் இருக்குது. பட் இந்த வாரத்தில் மேரேஜ் நடக்கிறது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேருக்கு தேவையற்ற செலவினங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் எதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகும். நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஆக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வர்றதுக்கு அது கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா உண்டு. இந்த வாரம் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரையும் பிரத்யங்கரா தேவி வாய்ப்பு இருந்தால் கும்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்குது. உங்களை அறியாத அறிவு ஆற்றல் உங்களுக்கு வெளிப்படும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் அமையும். உங்களுடைய மகிழ்ச்சி பெரிய லெவலில் இருக்கும். பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இது இந்த வாரமும் இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெருசாக எனக்கு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு அது குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. கிரானிக்காக எனக்கு டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குங்கிறவங்க நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு, கடலிலிருந்து குறைவதற்கான சூழ்நிலைகள் ரெண்டுமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது தள்ளி போனவங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகளும் நீங்கள் அதில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, அவர்களுக்கு சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் சுமார். பட் அதே சமயத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா நல்லது ஒரு புகழ், ஏற்றம், முன்னேற்றம், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வேலையில் நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது. அதனால் உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு பேப்பர் போடுறது, இருக்கிற கம்பெனியை விட்டு வெளியே வர்றது, இதெல்லாம் வேண்டாம். யோசித்து செயல்படுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் அல்லது உருவாகும். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் விற்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ தரிசனமும் குறிப்பாக மகாலட்சுமியினுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறதுனால வேலையில் இருக்கிறவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெல்த் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்குறதோ இதுவோ வேண்டாம். கடன் கொடுத்தாலும் இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய உடல், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், அத்தனை பேரும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் லோன் வாங்கி ஏதாவது அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதனால் அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம், மகசூல் இருக்குது. ஒரு இல்லாமல் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் இருக்க வழியாக லாபம் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சுமாரான பலன் தான். இந்த வாரம் உங்களுக்கும் கிரக நிலைகள் நார்மலாக தான் இருக்குது. பெருசாக ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இதிலெல்லாம் கவனமாக இருங்க. விட்டதை படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க.
இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இந்த வாரம் இருங்க. உங்களுடைய கல்வியில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷனுமே அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. உங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பட் நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் பரவாயில்லாமல் இருக்குது. பட் அதுலேயுமே நீங்கள் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை என்பது இருக்கும். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. நீங்களே உங்கள் வேலையை கவனமாக பாருங்கள், நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது. மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிற மாதிரி தோற்றம். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த வாரம் இருப்பீங்க. இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி பொருந்தும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே இந்த வாரம் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் லோடு இருக்குது, ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது, டென்ஷன் இருக்கும், வேலையை விட்டுறலாமாங்கிற மாதிரி எண்ணங்கள் தோன்றும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுக்கு ஒரு பக்கம் தன்னம்பிக்கை என்பது இருக்கும். கையில் பணம், தனம் என்பதும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக சிவ வழிபாட்டையும் பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் நல்ல விதமாக செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். மணி ரொட்டேஷனும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். அன்வான்ட் திங்கிங்கை குறைங்க. இதுவே நீங்கள் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய முயற்சியை விட்டுறாதீங்க. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணுங்கள். அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரி, யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நார்மலாக இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகாமல் இருக்குது, இது வரைக்கும் போகலை, எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. அதுக்கும் இந்த வாரம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில், ட்ரேடிங்கில், ஆன்லைன் பிஸ்னஸில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாமாங்கிறவங்க பண்ணுங்கள். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி, அது மட்டும் இல்லை கோல்டு, பாண்டு இதெல்லாம் வாங்கணுங்கிறவங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பின்னாடி ஃபியூச்சரில் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், உங்களோட கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரத்தில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டாக இருக்குது. ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள் வந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இதுவரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இல்லாதவங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையையும் குறிப்பாக விநாயகரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. யாரெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறீங்களோ
உங்களுக்கு வருமானங்கள் கையில் பணம் தனம் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக நான் அசைய சொத்துக்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்றேங்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் இடங்கடை வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அவர்களால் நன்மைகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸில் செவ்வாய் இருக்கிறது. நீங்கள் வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் கூடும். ரொம்ப நாளாக இந்த வேலையில் நான் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு கிடைக்கும். நான் போனஸ் எதிர்பார்க்குறேன், அரியர்ஸ் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் பெரிய லெவலில் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்குங்கிறவங்களுக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அது இல்லாமல் லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு லோன் உண்டு. இது வரைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கணும்னு நினச்சோன்னா அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். உங்களுக்கு வருமானங்களும் கூடும். அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிடைக்குமானா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் சொந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக நடக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு தொழில் முனைவராக வரணும், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரமும் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய லெவலில் டெவலப் ஆவாங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், மகிழ்ச்சி, முன்னேற்றம் இது அத்தனையுமே இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வியும் பெரிய லெவலில் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே ஏற்றம் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக மகாலட்சுமி நல்ல தரிசனம் பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், முயற்சிகள் நார்மலாக தான் இருக்குது. ஆகையனால பெரிய எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறது. அவசரமான காரியங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கையில் பணம், தனம் இந்த வாரம் இருக்கான்னா மணி ரொட்டேஷன் இருக்குது. பட் இந்த வாரம் நீங்கள் லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வழியே அதுக்கு தகுந்த லாபம் இந்த வாரம் இல்லை. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். அம்மா மட்டுமல்ல, அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த வாரம் உண்டு. இதே தான் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலையும் நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்லை, வேலை இல்லாமல் உங்களுக்கு இல்லை. வேலை இருக்குது, வேலையில் வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது. ஸோ ரொட்டீனாக உங்களுடைய வேலையில் என்ன இருந்துகிட்ருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல.
நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பெருசாக நஷ்டம் இல்லைனாலும் லாபம் உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. இந்த வாரத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு அஃபேர் இல்லாதவங்களுக்கு லவ் அஃபேர் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலாம், திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம் இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்து புகழ் கூடும். நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கருடால் வார கும்பிடுங்க. குறிப்பாக பைரவருடைய வழிபாடு இந்த வாரம் முழுவதும் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.